Hello my dear netizens, welcome to Common Man Pictures. இயக்குனர் மனோ ஆனந்த் டைரக்ஷன்ல ஆர்யா, கௌதம் கார்த்திக், சரத்குமார், மஞ்சு வாரியர்னு பல நட்சத்திரங்களோட நடிப்புல ஒரு ஸ்பை த்ரில்லர் படமா வந்திருக்க இந்த மிஸ்டர் எக்ஸ் படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். எக்ஸ்போஸ் கஷ்டமான நேரங்கள்ல இந்த நாட்டை பாதுகாக்கிற ஒரு டீம் ஆஃப் ஸ்பைஸ். ஆக்டிவேட் them. அதுக்கு முன்னாடி இந்த படத்தோடைய பிளஸ் அண்ட் மைனஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்த்துருவோமா? இந்த படத்தோட பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஸ்டோரி பார்ட், ஒவ்வொரு ஆக்டர்ஸோட டெடிகேஷன், இன்டர்மிஷன், கிளைமேக்ஸ்னு எல்லாம் இந்த படத்தோட பிளஸ். மைனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கிரீன் பிளேல இன்ட்ரெஸ்டிங்கா போகாத அளவுக்கு கொடுத்தது அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன். இந்த படத்தோட கதை கலகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா அண்ட் அமெரிக்கா சேர்ந்து நந்தாதேவி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு நியூக்ளியர் டெஸ்ட் நடத்த போறாங்க. அந்த இடத்துல நடந்த பனிச்சரிவு காரணமா அந்த நியூக்ளியர் டிவைஸ் காணாம போகுது. இத பல வருஷம் கழிச்சு ரஷ்யா கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க பாகிஸ்தான் கூட சேர்ந்து ஒரு திட்டம் ஒன்றும் போடுறாங்க. அந்த நேரத்துல இந்தியாவோட முன்னணி ஏஜென்டான சரத்குமார் அவங்கள கொண்டு டிவைஸை கைப்பற்றாரு. ஆனா துரதிருஷ்டவசமா ரஷ்யா கிட்டே சிக்கிறாரு. இவரை காப்பாத்த ரஷ்யால லோக்கல்ல இருக்கிற கௌதம் கார்த்திக இந்தியன் ஏஜென்ட் அனுப்புறாங்க. ஆனா அந்த மிஷனும் எதிர்பாராத ட்விஸ்டோட ஃபெயிலியர் ஆகுது. இதனால இந்தியால சென்னையில இருக்க ஏஜென்டான ஆர்யா அண்ட் டீமுக்கு ரஷ்யா போய் சரத்குமாரை காப்பாத்தி அந்த நியூக்ளியர் டிவைஸை கைப்பற்ற ஆர்டர் ஒண்ணு வருது. அதுக்கப்புறமா நடந்த பல ட்விஸ்ட் அண்ட் இந்த மிஷினை ஆர்யா வெற்றிகரமா முடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதை. தொலைஞ்சு போன அந்த நியூக்ளியர் டிவைஸோட லொகேஷன் நம்ம எதிரிங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆர்யா ஒரு ஏஜென்ட்கான 10 பொருத்தமும் பொருந்துற மாதிரி 6 அடி உயரம், இன்ட்ரோல தண்ணில இருந்து எழுந்து வருதுன்னு நம்மள மிரள வைக்கிறாரு. ஃபைட் சீன்ஸ்ல தூள் கலப்புறாரு. கௌதம் கார்த்திக் இது வரைக்கும் அவருடைய கேரியர்லயே பண்ணாத ரோல் இது. அவரும் பெரிய அலட்டவே இல்லாம நீட்டா நடிச்சு கொடுத்துருக்கிறாரு. இவங்களோட சரத்குமார், ரைசா வில்சன், அதுல்யா, அனேகா, மஞ்சு வாரியர்னு பல நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கு. இதுல மஞ்சு வாரியர் ரஃப்பான ஒரு ஏஜென்ட்டுக்கான குரூப் லீடரா படம் ஃபுல்லா டிராவல் ஆகுறாங்க. அதுலயும் கிளைமேக்ஸ்ல அவங்க செய்யற விஷயம் எல்லாம் நம்மள பிரம்மி பாக்குது. அந்த நியூக்ளியர் டிவைஸ் ரிட்ரீவ் பண்ணி திரும்ப இந்தியாவுக்கு கொண்டு வரோம். Coming back for any of us. Sir, there is a hack on the system, sir. ஒரு ஏஜென்ட் ஸ்பை த்ரில்லர் படம் அப்படின்னாலே ஃபைட் சீன்ஸ், டெக்னாலஜி அண்ட் எட்ஜ் ஆஃப் தி சீட் சேசிங் தான் நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வரும். அதை நல்லாவே கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு டைரக்டர் மனோ ஆனந்த். ஆனா நம்ம ஹாலிவுட், பாலிவுட்னு பல ஆக்ஷன் ஸ்பை த்ரில்லர் படம் பார்த்ததுனால இந்த படத்துல வர சீன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் எல்லாமே எந்த ஒரு ஹைப்பும் நமக்கு கொடுக்கல. ஸ்கிரீன் பிளேல முடிஞ்ச அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா அது எல்லாமே நமக்கு பல இடங்களை கெஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. நியூக்ளியர் டிவைஸ் அதை துரத்துற மத்த நாடு, அதே நேரத்துல G20 மாநாடு, எந்த அசம்பாவிதமே நடந்துடக்கூடாதுன்னு போராடுற அந்த இடம், கதைக்களம் எல்லாமே சூப்பர். ஆனா அது எல்லாமே பல படங்களை நம்ம பார்த்ததுனால இந்த படத்துல அது கொஞ்சம் வீக் ஆக்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா இருக்குது, பட் ரொம்ப பழசா இருக்குதேடா. டெக்னிக்கலா படம் வலுவா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, சினிமாட்டோகிராஃபி நல்லாவே இருந்துச்சு. டோட்டலா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஸ்பை த்ரில்லர் அப்படிங்கிற கதைக்களம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குற அளவுக்கு ஸ்கிரீன் பிளே அமைக்காதது தான் ஒரு பெரிய ஏமாற்றம். ஒரு இன்டர்நேஷனல் மர்சனரி குரூப் இந்த நியூக்ளியர் டிவைஸை கண்டுபிடிக்க ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு எங்க சேனல் சார்பா 2.5 out of 5 ரேட்டிங்கா தரும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட் அண்ட் சினிமா ரிவ்யூக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க சிது. டாடா பை. இதோட விளைவு ஒரு உலக போர்ல தான் போய் முடியும். We are about to start a world war.